the boat after the kata end. Kumite events also, please stop the boat. A chief guest is on the way.
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர், மொழி போராட்டத்தில் பங்கேற்ற முன்னணி தலைவர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எல்ஜி என்கிற எல் கணேசன் அவர்கள் தனது 92வது வயதில் காலமாகியிருக்கிறார். அவருடைய மறைவு பெரும் துயரத்தை அளிக்கிறது. மாணவ பருவத்தில் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர், களம் கண்டவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்றவர். அவருடைய மறைவு தமிழ் இனத்திற்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பு. அவருக்கு எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே மாலை 3 மணி அளவில் கிறித்தவர்கள் மீதான சங் பரிவார்களின் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறுகிறது. கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஆழ விதைத்து வருகின்றனர். வட இந்திய மாநிலங்களில் பரப்பப்பெற்ற இந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு தமிழ்நாடு வரையில் விரிவடைந்திருக்கிறது. அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை ஒட்டி ஏராளமான இடங்களில் கிறித்தவர்கள் திட்டமிட்ட தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். தேவாலயங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இந்த வன்முறை வெறியாட்டம் இந்திய ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தருகிற பாதுகாப்பையும் தகர்ப்பதாக உள்ளது. இது தமிழ்நாட்டிலும் பரவுகிறதே என்கிற கவலை அதிகரிக்கிறது. எனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இத்தகைய வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுகிற மதவாத வெறுப்பு அரசியல் பயங்கரவாத கும்பலை கண்டிக்கவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம். ஜனநாயக சக்திகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரவலாக பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். பென்ஷன் திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடியதாக உள்ளது. இதில் மீண்டும் அந்த கான்ட்ரிபியூட்டரி என்கிற பங்கேற்பு திட்டம் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட அரசு ஊழியர்கள் பெருமளவில் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கிற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதனை வரவேற்கிற வகையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வரவேற்று நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தரப்பு இதுக்கு வரவேற்றாலும் பாஜக தரப்பில் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு இவங்க சாயம் பூசியிருக்காங்கன்னு சொல்லி பாஜக தரப்பு தொடர்ந்து இதை விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி சார்? பாஜக தரப்பு வரவேற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அதிமுக இங்கே எதிர்க்கட்சி அல்ல, நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதில் முனைப்புடன் செயல்படுகிறார்கள்.
அதிலே ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன். சார், இப்போது நிறைய இது ஓய்வூதிய திட்டத்தை கூட அமல்படுத்தினாலும் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டு கடுமையாக போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இடைநிலை ஆசிரியர்களும் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள். சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலுவை ஊதிய உயர்வுக்கான நிலுவை இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவ்வளவையும் இப்போது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை முதலில் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலை சம ஊதியம் என்கிற அந்த கோரிக்கைக்கு 6வது ஊதியக் குழுவினால் ஏற்பட்ட இந்த முரண்களை களையக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து அமையவிருக்கிற 8வது ஊதியக் குழு இவற்றை முழுமையாக ஆய்வு செய்யும் என்றாலும் கூட இந்த ஊதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்களின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதேபோல் நீங்கள் கேட்ட தூய்மை பணியாளர்களின் போராட்டம், நாங்கள் தொடக்கத்திலிருந்து அந்த 2 வார்டுகளில் உள்ள தூய்மை பணியாளர்கள் தொடக்கத்தில் வைத்த ஒரே கோரிக்கை NULM திட்டத்திலேயே நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான். பணி நிரந்தரம் என்பது கூட 2வது பட்சம்தான். தனியாரிடத்தில் எங்களை ஒப்படைக்காமல் புதிதாக நீங்கள் எடுக்கப் போகிற தூய்மை பணியாளர்களை உங்கள் விருப்பப்படி அவுட்சோர்சிங் முறையிலே எடுத்துக்கொண்டால் கூட எங்களை பல 10 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களை அதே பழைய NULM திட்டத்தின் அடிப்படையிலேயே பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதனை மாற்றக்கூடாது என்கிற அந்த கோரிக்கை ஜனநாயகபூர்வமான ஒரு கோரிக்கையாக அரசு ஏற்று பரிசீலனை செய்து அவர்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வருகிறார். இதுக்கப்புறம் பல தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார். தேர்தலையொட்டி பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இனி அடிக்கடி வருவார்கள். அது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார உத்திகளுள் ஒன்று. ஆகவே தேர்தல் நேரங்களில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பது ஜனநாயகபூர்வமான நடவடிக்கைகளில் ஒன்று என்கிற நிலையிலே மேற்கொண்டு அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. சார், இப்போ பொங்கல் பரிசு 3000 அறிவிச்சிருக்காங்க சார். மக்கள் வந்து மேற்கொண்டு அதிகமாக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் மக்களின் மகிழ்ச்சிக்குரிய ஒரே பண்டிகை, தமிழர்கள் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிற பண்டிகை தமிழர் திருநாள் என்கிற பொங்கல் பண்டிகை. அவர்களை மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. நிதி ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு பொங்கல் பரிசு தொகையை வரையறை செய்கிறார்கள். எனவே மக்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக உயர்த்தி தர வேண்டும் என்பதாக உள்ளன. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தரப்பாரின் கோரிக்கைகளையும் கனிவோடு பரிசீலிக்கக்கூடியவர். வாய்ப்பிருந்தால், ஏதுவான சூழல் இருந்தால் பரிசீலிப்பார் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களையும் திரு ராமதாஸை வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து பெரியாராக எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடும் வார்த்தை போர் 2 பேருக்கு இருந்த மத்தியும் உங்களை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. தமிழ் என் மீது அவர் வைத்திருக்கிற அந்த மதிப்பீட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன். பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்
சாதுரியமாக அல்லது சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் பெரியார் வழிவந்தவர், பெரியார் அரசியலை பேசியவர், பெரியார் இயக்கங்களின் மேடைகளில் அரசியல் கற்றுக்கொண்டவர், அரசியலை பேசியவர், விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர் என்கிற அந்த உரிமையோடு நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, பெரியாரின் பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ, பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும். அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை. அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிற செய்தி அதுதான். திகாவோடு முரண்பாடுகள் இருக்கலாம், திமுகவோடு முரண்பாடுகள் இருக்கலாம், அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய முன்னணி தலைவர்களின் அணுகுமுறைகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பெரியாரின் அரசியல் தன்னலமற்ற அரசியல், ஈகம் நிறைந்த அரசியல், விளிம்புநிலை மக்களை மேம்படுத்துவதற்கான அரசியல். அவருடைய அந்த நிலைப்பாடுகளில் முன்னுக்கு பின் சில முரண்கள் காணக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் எளிய மக்களுக்கான கோணத்திலிருந்து மட்டுமே அவர் யாவற்றையும் அணுகினார். அதில் எந்த களங்கமும் இல்லை என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தன்னலம் கருதக்கூடியவராக இருந்திருந்தால் அல்லது தமிழர்களை இழித்து பார்க்கக்கூடியவராக இருந்திருந்தால் அவரும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணித்திருக்க முடியும், பதவியை நோக்கி செயல்பட்டிருக்க முடியும், பொருளாதாரத்தை குறிவைத்து இயங்கியிருக்க முடியும். அப்படி பதவி, அதிகாரம், பொருளாதாரம், தன்னலம் என்கிற அடிப்படையில் அவர் இயங்கவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். எனவே பெரியாருடைய பங்களிப்பை, அவருடைய ஈகத்தை நாம் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது எம்முடைய வேண்டுகோள். திமுகவை, திகாவை அல்லது திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிற போது திருமாவளவன் ஏன் முந்திக் கொண்டு வருகிறார் என்று பலர் கேட்கிறார்கள். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் என்று புரிந்து கொள்ளுகிற போது அது அந்த அளவோடு, அந்த வரம்போடு நின்றுவிடக்கூடிய அரசியல் அல்ல. விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியல்தான் பெரியாரின் அரசியல். அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள், செயலாற்றியவர்கள், விளிம்புநிலை மக்களை அதிகார வலிமைப்படுத்துவதற்காக தம்மை ஒப்படைத்து கொண்டவர்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்கு இத்தகைய கடுமையான மூர்க்கமான தாக்குதல்கள் நிகழுமையானால் விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டும் காணாமல் எப்படி விலக முடியும்? நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிப்படையிலேயே, அடித்தளத்திலேயே கை வைப்பதாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதில் பொறுப்புண்டு என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம். மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் காழ்ப்பு இல்லை. திரு சீமானவர்கள் மீதும் எங்களுக்கு காழ்ப்பு இல்லை. சார், திருச்சியில் வந்து சமத்துவத்துக்கும் சனாதனத்துக்கும் இடையே தான் யுத்தம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் தமிழிசை அது கடுமையாக விமர்சித்தாங்க. தமிழ்நாடே இன்னும் சமத்துவத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கு, நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு அண்ணன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. சமத்துவத்திற்கான போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. எல்லா தளங்களிலும் அந்த போராட்டங்கள் இன்னும் கூர்மையடைய வேண்டும், தீவிரப்பட வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் இந்த போராட்டம் தொடரும். நம்முடைய தலைமுறைகளை தாண்டியும் இந்த போராட்டம் தொடர வேண்டுமானால் சமத்துவத்திற்கான போராட்டம் நீர்த்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. ஆகவே தான் சனாதனம் இங்கே மேலாதிக்கம் செய்ய இடம் தர மாட்டோம் என்று நாங்கள் எங்கள் பார்வையிலிருந்து, எங்கள் கொள்கைகளிலிருந்து நாங்கள் எங்களுக்கான செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம். அவ்வளவுதான். ஆகவே சனாதன சக்திகள் வலிமை பெறுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.